குட்டீஸ் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, நம்ம இந்த வாரமும் சண்டே கிளாஸ்க்கு வந்துட்டோம். நம்ம கூட ஷாலினி அக்கா இருக்காங்க. ஷாலினி அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு வந்துடுவோமா? ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஷாலினி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன்க்கா. இன்னைக்கு சண்டே கிளாஸ்க்குள்ளார போகலாமா ஷாலினி? ஆங்க்கா. நீங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாங்க்கா, இந்த வீக் என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஆமாம், ஷாலினி அக்காவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களா? குட்டீஸ் நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. சண்டே கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஸோ முட்டி போட்டு கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ண ரெடியாக இருங்க. நமக்காக அக்கா வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. ஹை குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ப்ரே பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசித்தான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா, ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா அம்முக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சண்டே கிளாஸ் ஆண்டவரே ஆன்லைன் மூலிமா நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற அப்பா அந்த நேரத்திலே கூட ராஜா ஆவியானவர் அப்பா அந்த ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே நீர் அப்பா ஆட்கொள்ளும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. எங்களை ஆளுகை செய்வீராக அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா உங்கள் நாம மாத்திரம் தகப்பனே அப்பா மகிமைப்படும்படியாய் அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்கள் பகுதிகளிலும் அப்பா கதைகளிலும் அப்பா வசனங்களிலும் அப்பா அப்படி சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள அநேகர் அப்பா இதை பார்க்க இதை கேட்கிறவர்களுக்கு ஒரு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இது அப்பா ஆம் தகப்பனை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா அவர்களை அப்பா எல்லா பாவத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீர் அவங்களோடு கூட நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆரம்ப முதல் முடிவு மட்டுமாய் ஆண்டவரே அப்பா அப்படி பிரச்சனத்தினால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னக்கா பார்க்க போகிறோம்? நம்ம வழக்கம் போல் ஆக்ஷன் சாங் தான் ஷாலினி பார்க்க போகிறோம். குட்டி பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆட ரெடியாக இருக்காங்க. நம்ம குட்டீஸும் வந்து அவங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கவும் ரெடியாக இருக்காங்க. ஷாலினி அக்கா, எனக்கு ஒரு டவுட். இந்த வீக்கோட முதல்ல டைட்டில் என்னக்கா? டைட்டில் தானே ஷாலினி. டைட்டில் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வைக்க போகிறேன். டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்க அவங்க எல்லாம் சேர்ந்து டைட்டிலை கெஸ் பண்ணுவாங்க. அப்போ உனக்கும் ஒரு டாஸ்க். நீயும் என்ன பண்ணணும்? பசங்க டான்ஸ் ஆடும்போது அதனுடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேக்கா, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்க்கா. சரி, இப்போ நம்ம டான்ஸ்குள்ளார போகலாமா? குட்டீஸ் எல்லாம் ஆடி களைப்பாயிட்டீங்களா? சரி, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன்ல. என்ன கொடுத்துருந்தேன்? இன்னையோட தலைப்பை டான்ஸ்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஷாலினி அக்கா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. வாவ், ஷாலினி அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்களா? குட்டீஸ் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்களும் சத்தமாக சொல்லுங்கள். இங்கேயும் ஷாலினி அக்கா அதை மைக்கில் சத்தமாக சொல்ல போகிறாங்க. சாட்சிக்கா. சூப்பர், குட்டீஸும் அழகாக சொல்லிட்டீங்க. ஷாலினி அக்காவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, சாட்சியாக இருப்பது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அப்போ நம்மளாம் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். நான் சாட்சியாக இருக்கணும், நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அப்போ தான் ஏசப்பாக்கு என்ன இருக்கும்? ரொம்ப மகிமையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். சரி குட்டீஸ், நம்ம இன்னைக்கான தலைப்பை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஸ்டோரி தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், குட்டீஸ்க்கெலாம் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்டோரி சொல்ல அக்கா வராங்க. கவனமாக இருந்து ஸ்டோரி கற்றுக்கோங்க குட்டீஸ். நான் உங்களுக்காக அழகாக ட்ரெஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எந்த மிஷின்லேயும் தைக்கல, என் கையால் நானே உங்களுக்காக டிசைன் போட்டுட்டு நல்லா அழகாக தைச்சி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இதை போடுவீங்களா? சரி அக்கா. நாங்கள் இதை போட்டுக்கோங்க.
தொற்கால் என்கிற தபித்தால் அங்கே இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே துணியெல்லாம் தச்சு நிறைய நல்லது செஞ்சாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்து அவங்க மரிச்சு போயிட்டாங்க. இப்போ பேதுரு அங்கே வராரு. அவர் என்ன செய்கிறாரு நம்ம பார்க்கலாம். பேதுருவாண்ணா, எங்கள் அக்கா இலவசமாக ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுத்தாங்கண்ணா. அவங்க இப்போ இறந்துட்டாங்கண்ணா. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசப்பா அவங்கள உயிரோடு கூட எழுப்பாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோண்ணா. சரிம்மா, நான் உங்கள் வீட்டுக்கு வரேம்மா. சரி, ஓகேம்மா, நம்ம ப்ரேயர் பண்ணலாமாம்மா? தெபித்தாளே, நீ எழுந்துரு. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அக்கா வந்து ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஸ்கிட் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு பைபிளில் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் சொல்கிறேன். இப்போ அவங்க எப்படி ஸ்கிட்டில் அவங்க பண்ணாங்களோ அதே போல் ஒரு ஸ்டோரி, ஒரு கதை தான் வந்து அது உண்மையாகவே நடந்த ஒரு கதை பைபிளில் இருக்குது. ஓகேவா குட்டீஸ்? இப்போ யோப்பா பட்டணம் என்கிற ஒரு பட்டணத்தில் தொற்கால் என்னும் பேருள்ள ஒரு தபித்தாள் வந்து இருந்தாங்களாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எளிமையாக இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே அவங்க காசு வாங்க மாட்டாங்க. இலவசமாக வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரெஸ்லாம் வந்து தைச்சி கொடுத்தாங்க. எப்படி தைச்சி கொடுத்தாங்க? இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து மிஷின் இருக்குது. எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குது. பவர் மிஷின் இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே வந்து மிஷின் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி தைச்சி கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா ஊசி நூலை கொண்டு தான் வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து தைச்சி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக உதவியாக நர்சாட்சியாக இருந்தாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏசப்பாவுக்கு வந்து அவங்க ரொம்ப நர்சாட்சியாக இருந்தாங்க. நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தொற்கால் அக்கா ஒரு நாள் என்ன திரும்ப பண்ணாங்க, வியாதிப்பட்டு ரொம்ப வியாதியாக இருந்தாங்க. பலவீனமாக இருந்து வியாதிப்பட்டு ஒரு நாள் வந்து அந்த தொற்கால் அக்கா வந்து மரிச்சு போயிட்டாங்க. உடனே வந்து அவங்க சுற்றி இருந்த அந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப அச்சோ, இவங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லா வந்து நம்மளுக்கு நிறைய ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு தைச்சி கொடுத்தாங்களே, ரொம்ப நர்சாட்சியாக இருந்தாங்களே, இந்த அக்கா எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி மறிச்சு போயிட்டாங்களே, ஏசப்பா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தகிச்சு போயிட்டு அந்த ஜனங்கள்லாம் வந்து கண்ணீரோடு அவங்க வந்து அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து உடனே அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்கும்பொழுது அந்த யோப்பா பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா பேதுருங்கிற ஒரு பேதுரு அண்ணா இருந்தாராம். உடனே போயிட்டு அங்கே போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு பேதுரு அண்ணா, இந்த மாதிரி வந்து எங்கள் தபித்தாள் வந்து இறந்துட்டாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏசப்பா வந்து அவங்க உயிரோடு கூட கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் பொழுது உடனே அந்த பேதுரு அண்ணா தாமதம் பண்ணாமல் ஒரு 3 பேரை அனுப்பிச்சிட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வரும்போது பேதுரு அண்ணா வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். தபித்தாளே எழுந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே வந்து மரிச்சு போயிருக்கிற அந்த தொற்கால் அக்கா வந்து உடனே ஏசப்பா வந்து அவருடைய வல்லமையினால் வந்து உயிரோடு கூட மறுபடியுமா வந்து கொண்டு வந்தார். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஏசப்பாவுக்கு நம்ம எப்பொழுதுமே நம்ம நல்ல சாட்சிகளாக இருக்கும் பொழுது நம்ம செய்த நன்மைகளின் நிமித்தம் ஆண்டவர் வந்து நம்மளை உயிரோடு கூட மறுபடியுமா அவர்கள் செய்த நன்மையும் அவங்க சுற்றி இருந்தவர்களுக்கு அவர்கள் சாட்சியாகவும் இருந்தாங்க. இந்த வாரத்தில் டைட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? எப்படி இருக்கணும்? நம்ம சாட்சியாக இருக்கணும். ஏசப்பாவுக்கு நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து சாட்சியாக இருக்கோம். அந்த தொற்காலாக்காவும் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வந்து சாட்சியாக இருந்தாங்க, நற்சாட்சி பெற்றாங்க. அவங்க செய்த நன்மையின் நிமித்தம் அவங்கள வந்து ஏசப்பா வந்து மறிச்சு போயிருந்தாலும் அவங்க அந்த சுற்றி இருந்த ஜனங்களுடைய விசுவாசத்திலையும் ஏசப்பா வந்து அவங்கள உயிரோடு கூட கொண்டு வந்தாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் ஏசப்பாக்கு சாட்சிகளாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், ஸ்டோரியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் என்னக்கா பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டோரி முடிஞ்சோடனே கண்டிப்பாக மனப்பாட வசனம் தான். ஓகேக்கா, இப்போ மெமரி வேர்ட்ஸை சொல்லி தர போகிறாங்களா? ஆமாம் ஷாலினி, நம்ம இப்போ மெமரி வேர்ட்ஸ்குள்ளார போக போகிறோம். சரி குட்டீஸ், நம்ம மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்கலாமா? சரி குட்டீஸ், நம்ம இன்றைக்கி மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா? இன்றைக்கான தலைப்பு என்ன? இன்னொரு டைம் பார்க்கலாமா குட்டீஸ்? நாம் சாட்சியாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். நாம் சாட்சியாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ தேவனுக்கு விருப்பம் என்ன? ரொம்ப பிரியமான விஷயம் என்ன? நீங்களும் நானும் தேவனுடைய சாட்சியாக இருக்கணும். சரிங்களா குட்டீஸ்? அதுக்கான மனப்பாட வசனம் பார்க்கலாமா? உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இன்னொரு டைம் பார்க்கலாம் குட்டீஸ். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஸோ உங்கள் வெளிச்சம் அப்படின்னா என்ன? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம சாட்சியாக இருக்கும்போது தான் நம்ம பலருக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். நம்ம பலருக்கு
நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். யாருக்கு முன்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏசப்பாவை அறியாதவங்க, ஏசப்பாவை இன்னும் தெரிஞ்சுக்காதவங்களுக்கு நம்ம சாட்சியாகவும் வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5:16 இருக்குது. சரிங்களா குட்டீஸ், உங்களுக்கு இந்த வசனம் புரிஞ்சுதா? நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாமா? உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. சரி குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், எல்லாத்தையும் நம்ம கவனமாக இருந்து கற்றுக்கிட்டதுனால வரப்போகிற எல்லா நாட்கள்லையும் நம்ம இதை கண்டிப்பாக கடைப்பிடிப்போம் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா குட்டீஸ், இப்போ நம்ம கடைசி ஜெபம் பண்ணி சண்டே கிளாஸை முடிச்சிடலாம். பிதாவே மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆபிரகாமின் தேவனே சோத்திரம், ஈசாக்கின் தேவனே சோத்திரம், யாக்கோப்பின் தேவனே சோத்திரம், முற்பிதாக்களின் தேவனே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன தேவன் தாமே, நீர் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறீர் என்பதை கர்த்தாவே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு கர்த்தாவே வேத வசனத்தை கர்த்தாவே உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தாவே அப்பா சோத்திரம் சோத்திரம் அப்பா சாட்சிகளாகவும் தக்கதாய் கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று சொன்னீர் போல கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை கர்த்தாவே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கும் கர்த்தாவே. உமக்கு என்றென்றும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த சிறு ஊழியத்தை தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உமது கரம் நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தாழ்த்தி இந்த பிள்ளைகளை உமது பாதத்தில் வைக்கிறோம்ப்பா. எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.